Hello, hello. அது அந்த யூஎக்ஸ் ஆடிட் பப்ளிஷ் பண்ணிட்டீங்களா பிஹான்ஸில்? ஒன்று அந்த ஆடிட் அது பண்ணிட்டோம். ம். யூஐ பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் மேம், ஒரே ஒரு இதுக்கு பண்ணியிருக்கேன், ஒரு பேஜ். மேம் யூஏ பண்ணுமோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு இப்போ ஒயர் ஃப்ரேமுக்கு பண்ண அதை அப்படியே காப்பி பண்ணி பண்ணலாம்ல மேம்? அப்படிதான் பண்ணியிருக்கேன், புதுசாக கிரியேட் பண்ணல. புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும். வேறு லேஅவுட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஐகான்ஸ்லாம் வேறு மாதிரி வைக்கணும். ஏன்னா நம்ம அதில் வந்து வேறு வேறு இதில் இருந்து எடுத்து வச்சுருப்போம். இப்போ வந்து அந்த லூசிட் ஐகான்ஸ்னு சொன்னேன்ல, நெட்டில் இருந்து எடுக்கிறது. ஆமாம் மேம். ஸோ அதே இதிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். வயர் ஃப்ரேம்லேருந்து யூஐக்கு போகும்போது லேஅவுட்டில் அதே ஓகே. மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் ஐக்கான் நான் அதுலயே சேஞ்ச் பண்ணிட்டேன் மேம் ஆல்ரெடி. அந்த நீங்கள் சைட்லேருந்து தான் எடுத்தேன். ம். இதுக்கு ஏன் இந்த மாதிரி கலர், இந்த கார்டுக்கே ஃபுல் கலர் கொடுத்துருக்கீங்க? எதுக்கு மேம்? இந்த கார்டெல்லாம் ஏன் கலர் கொடுத்துருக்கீங்க ம் ஃபுல்லா? ஆமாம். இது நம்ம அவங்களுக்கு ஹைலைட் எல்லாமே நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சா அவங்க எதை பார்ப்பாங்க? இல்லை, இது இந்த ஹோம் பேஜில் வந்து நம்மளுக்கு இப்போ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் தான் மேம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பேஜ். இம்பார்ட்டண்ட் பேஜ் தான், ஆனால் அது நம்ம எல்லாத்தையுமே இப்படி ஹைலைட் பண்ணி காட்டணும்னு தேவையில்லைல்ல. ஓகே, சிம்பிளாக வைக்கலான்னு சொல்கிறீங்க இவ்வளோ டார்க்காக கொடுக்காம? ஒயிட்டில் தான் யூஸ்வலாக இருக்கும். நீங்கள் மற்ற ஆப்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஒயிட் கலர் தான் கொடுத்துருப்பாங்க கார்டு கலருக்கெலாம். ஓகே. அந்த சிடிஏக்கு வேணால் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டலாம். இந்த ரீச் கோல் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அதுக்கு ஹைலைட் பண்ணி காட்டலாம். இப்போ நான் வயர் ஃப்ரேமில் இந்த மாதிரி லேஅவுட்டில் தான் மேம் கிரியேட் பண்ணேன். இப்போ இங்கேயும் அதே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றீங்க? ஆமாம் இது மாதிரி ஆமாம், அதே மாதிரி பண்ணணும்னு தேவையில்லை. டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் இன்ஃபர்மேஷன் ஓகேவா வச்சு மேம்? இப்போ வயர் ஃப்ரேமுக்கும் நம்ம யூஐக்கும்? ஆமாம் இருக்கும், ஆக்சுவலாக இருக்கும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி காட்டலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் காட்டணும் இந்த கார்டு அப்படின்னு நினச்சா இது வந்து இவ்வளோ பிரைட்டான கலரை யூஸ் பண்ணி காட்டாமல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு லைட்டர் கலர் காமிக்கலாம் அந்த மாதிரி. இதுலயே லைட்டர் கலர் போனால் ரொம்ப ஒரு மாதிரி கலர். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் லைட்டர் கலர் எந்த மாதிரி இருக்கும் அந்த கார்டுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது.
அவங்க கிரேடியன்ட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். கிரேடியன்ட் யூஸ் அதான் பண்ணலாம். gradient கிரேடியன்ட்டில் பண்ணிருக்கேன். லைட்டர் கலர், கிரேடியன்ட்டில் இவ்வளோ டார்க்காக இல்லாமல். ஓகே ஓகே ஓகே. அண்ட் இந்த மாதிரி நம்ம இமேஜில் வந்து பின்னாடி இதெல்லாம் வச்சுட்டதுக்கப்புறமா அதில் டெக்ஸ்ட்டு காமிச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு ரீடபிளாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் ஒப்பாசிட்டி நம்ம லைக் இதுலேயே வந்து ஒரு கலர் ஆட் பண்ணிட்டு பிளாக் கலர் ஆட் பண்ணிட்டு அதில் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அந்த மாதிரி ஓவர்லே மாதிரி காமிச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இது சென்டரா நம்ம வைக்குமோ எப்படி மேம்? அது வேற தான் மேம் மாற்றணும். இமேஜா ப்ளேஸ் பண்ண வேற மாதிரி. ஆமாம். இது எதுல மேம் எடுக்கிறீங்க இதெல்லாம் நீங்க? ட்ரிபிள்ல இருந்து. ட்ரிபிள். இதில் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க பேனர், சாலிடான கலரு, அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் மாதிரி ஒரு பர்சன் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. இதுக்கு நீங்க என்ன மேம் போட்டு சர்ச் பண்றீங்க கீவேர்ட்ஸ்? ஜஸ்ட் அப்படியே ஃபிட்னஸ் ஆப் யூஐன்னு போட்டாலே நிறைய வரும் ரெஃபரன்சஸ். அப்புறம் இந்த ஸ்ட்ரோக் கலர் அண்ட் அவுட்லைன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து நம்ம டார்க்கர் நியூட்ரல் கலரில் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த சர்ச். ஓ மேம் இந்த மாதிரி பிரைமரி மேம் இப்போ இதுல வந்து இப்போ நான் இது கிரியேட் பண்ணியிருக்கேன் மேம். இதுல எது மேம் பிரைமரி கலரா நீங்க சொல்றீங்க? செலக்டட் ஸ்டேட்டில் காட்டுறது தான். இப்போ வந்து இது என்ன பேஜில் இருக்குது, ஹோம் ஒர்க் அவுட்டில் இருக்கா இல்லை ஆல் எதில் இருக்கோ அதை மட்டும் நம்ம செலக்டட் ஸ்டேட்டில் காட்டுவோம். மிச்சதெல்லாம் வந்து இல்லை அப்படி கேட்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேஜில் எது மேம் பிரைமரி கலர்? இந்த ரீச் கோல், பிரைமரி கோல், இது பிரைமரி கலர் இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ளூ தான் பிரைமரியா மேம்? அப்போ நான் இது கிரியேட் பண்ணியிருக்கிறதுல. ஆமாம். அப்படியா? அண்ட் கெட் ஸ்டார்டட் அதுவும் லெட்ஸ் ஸ்டார்ட். அது ஆனா நான் பிரைமரி கலரை அந்த ஆரஞ்சு தான் வச்சிருக்கேன். ஆனா பிரைமரி கலர் இப்போ இது பிரைமரி கலர் இல்லையா இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது பேஜ்ல? நீங்கள் அதை பிரைமரி கலர்னால் அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணால் அது எப்படி பிரைமரி ஆகும்? இப்போ இதே இந்த ரெஃபரன்ஸ்லேயே பாருங்கள், இவங்க வந்து ப்ரைமரி கலர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வயலட் மாதிரி டார்க்காக. அந்த ஷேட் வந்து கெட் ஸ்டார்டடுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன், அதனால் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. மோர் டீட்டெயில்ஸ்க்கும் அதே மாதிரி அங்கே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்க ஒரே ஒரு கலரில் தான் நம்ம போயிருக்காங்க. டார்க்கர் ஷேடு அப்படியே லைட்டர் ஷேடு ஒரே ஷேடு. இப்போ நான் பிரைமரி கலர் செகண்டரி கலர் 2 கலர் வச்சிருக்கேன். அதை எங்க யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ பிரைமரி கலர் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் செகண்டரி கலர் இது எங்க யூஸ் பண்ணுவோம்? ஐகான்ல யூஸ் பண்ணுவேன்னா செகண்டரி கலர் செகண்டரி சிடி பட்டனுக்கு யூஸ் பண்ணுவோம். அது எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக அங்கேயும் யூஸ் பண்ணி ஆகணும்னு இல்லை, எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன் கேஸ் நம்மளுக்கு யூஸ் பண்றது தேவை இல்லைன்னா அதை நம்ம யூஸ் பண்ணாமே இருக்கலாம். ஆமா, பண்ணாமே இருக்கலாம்.
டெக்ஸ்ட் சைசிங் சூஸ் பண்றது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ம். இதுக்கெல்லாம் 12 அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஃபோனில் ஃபிக்மா மிரர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதான் அதுல பார்த்து தான் பண்றேன். இதுக்கெல்லாம் 12 கொடுக்கலாம் இந்த மாதிரி பேட்சஸ்க்கு. மேம் இப்போ நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம்னா மேம் இப்போ அதோட டெக்ஸ்ட் சைஸ் எல்லாம் நான் எப்படி மேம் பார்க்கறது? அது வந்து நம்ம லைவாக இருக்க ஆப் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டில் பார்க்கலாம். ஓகே. இன்ஸ்பெக்ட் போயிட்டு இது என்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 14 யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ப்ளோர் கல்ட் பாஸ்க்கு. மொபைல் ஆப்புக்கும் அதே தானே? மொபைல் தான் இது. மொபைல் ஆப். இது டிவைஸ் மொபைல், இதை மாற்றிக்கலாம். ஓகே ஓகே. ஆ. இருக்கு, இதுக்கும் 14 எங்க மேம் காட்டுது? இந்த இடத்துல ஃபாண்ட்டு கலருக்கு அப்புறம் கீழே ஃபாண்ட் 14 பிக்சல்ஸ் என்டர். பிக்சல். ஆ ஓகே ஓகே. அப்போ நம்ம ஒரு ஆப் ரெஃபரன்ஸா வச்சு அதோட ஹெட்டிங் அப்புறம் கேப்ஷன் அதெல்லாம் வச்சு சைசிங் எடுத்துக்கலாம். ஆமாம். இப்போ இவங்க சைன்அப்க்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைமரி கலரு, அவங்களோட லாகின்க்கும் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறனால. இப்போ கர்சர் எடுத்துட்டு வந்தா மட்டும் அந்த ப்ளூவா சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் டார்க்காக சேஞ்ச் அது கர்சர் எடுத்துகிட்டு வரும்போது ஹோவர் பண்ணோம். மேல அந்த சைன் அப் டாப் Black கலர்ல அவுட் ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. ஆமாம், அது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நான் அது ஆரஞ்சா கொடுக்க கூடாதானே? இப்போ அவங்க பேக்கப் கொடுத்துருக்காங்க, அந்த நம்ம ஆரஞ்சா மேல அந்த சைன் அப் டாப் சைன் அப் இது Blackல கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரோக்ஸ் நார்மலா. ஆமாம், அப்படி தான் கொடுக்கணும். அது டிஃபால்ட் தானே. நமக்கு ப்ரைமரி ஆக்ஷன் இதுதான் சைன் அப், அதனால அதுக்கு மட்டும்தான் ப்ரைமரி. இல்ல இல்ல நான் அங்க ஆரஞ்சுல கொடுத்தேன், Blackல மாத்த சொன்னீங்கல்ல. இதையா? அந்த சிப்ஸ் நான் பண்ணிருக்கேன். ஆமாம். மேல இப்போ அதையே நான் அந்த Blackல வைக்கணும்னு சொல்றேன். ஏன்னா எல்லாமே ப்ரைமரி ஆக்ஷன் கிடையாது. அவங்க எது செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் ப்ரைமரி ஆக்ஷன். இது ஜிம் இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்க மாதிரி தான் பண்றேன். ஜிம் செலக்ட் பண்ணியிருக்கிறது அதை காட்டலாம். மற்றதெல்லாம் இந்த ஸ்ட்ரோக் சொல்கிறேன், அதெல்லாம் பிளாக்லேயே கொடுத்துக்கலாம். டேப் கார்டாக
இப்போ இந்த ஐக்கன் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க, அது ஓகே. ஒன்றும் கலராக கொடுக்கலாமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் தான்? பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுக்கணும் ஐகான்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்து ஐகானே நம்ம கொடுக்க தேவையில்லை, அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவே காட்டிடலாமே சர்க்கிளில். ஆ ஓகே மேம், ஓகே. நான் யோசிச்சேன். இப்போ நீங்கள் இது செலக்டட் ஷேட்லேயே காமிச்சாலும் இவ்வளோ டார்க்காக இதை காட்ட வேண்டாம், லைட்டர் கலரில் காட்டலாம். நான் வந்து ஓகே. ரியல் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். லைக் அதில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா செலக்டட் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. மிச்சதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் கிரே கலரில் தான் அந்த ஸ்ட்ரோக் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, எல்லாத்தையும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக காட்ட முடியாது. என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது யூஸருக்கு தெரியணும், அதை நம்ம இப்படி காட்டுறோம். ஸோ அது வேண்டாட்டி அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஹோம் பேஜில் வந்து எதையாவது ஒன்று கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும்னு இல்லை. இப்போ நம்ம ஜிம் செலக்ட் பண்ணால் தான் இந்த இது வருதா, இல்லை ஹோம் ஒர்க் அவுட் செலக்ட் பண்ணால் இதுக்கு மாறுமா? ஆமாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே கண்டிப்பாக ஜிம் செலக்டடாக தான் இருக்கும். அப்போ அது ஃபஸ்ட்டு தானே இருக்கணும், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் தானே இது ஜிம்மு. இப்படி தானே வரணும் ஆர்டரு. இல்லை மேம், அவங்க இது எப்படின்னா, இப்போ நம்ம ஆப் வந்து நம்ம ஹோம் ஒர்க் அவுட்டும் டார்கெட் பண்ணுறோம், ஜிம்மும் டார்கெட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் மேம். இப்போ இப்போ இது ஜிம்மோட இதுதான் மேம். இது கார்டியோ ஒயிட்டு எல்லாமே ஜிம்மோட இதுதான், அதனால இது வச்சிருக்கேன். ஸோ மேபி அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஹோம் ஒர்க் அவுட் தான் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிஃபால்ட்டாக அவங்க ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த பேஜுக்கு தான் வரப்போகுது அப்படின்னா ஜிம் தானே ஃபஸ்ட்டு ஆர்டரில் இருக்கணும். ஓகே ஓகே. ஓகே, புரியுது. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க ஜிம்முக்கு தான் எடுத்திருக்காங்கன்னா அப்போ நம்ம ஜிம்மு தான் ஃபஸ்ட்டு. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ ப்ரைமரி கலர் நம்ம எடுக்கிறோன்னா அதில் எல்லா ஷேட்ஸையுமே எடுக்கலாம், இன்டென்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி லைட்டர் ஷேடை எடுத்துகிட்டு அதுக்கு பார்டர் வந்து டார்க்கர் கொடுக்கலாம். இது ரெண்டுமே ப்ரைமரி தான் இந்த ஆஃபர்ஸுங்கிறதுல. பட் அந்த லைட்டர் ப்ரைமரியை வந்து உங்கள் செலக்டடில் காமிச்சிட்டு டார்க்கர் ப்ரைமரியை ஸ்ட்ரோக்கில் காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தா நியூட்ரல் கலர் தான் ரெண்டுமே. ஏன்னா இது செலக்டட் இல்லை, இது ப்ரைமரி கிடையாது, வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது ஒரு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் ஆக்ஷனே கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து நியூட்ரல் கலரில் ரெண்டுமே எடுத்திருக்காங்க. கிரே கலரில் லைட்டாக சட்டிலாக இருக்கணும், மினிமல் டிசைனாக இருக்கணுங்கிறதுனால கிரே கலரில் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு பிளாக்கோட ஷேடில் இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க, லேபிள்.
இந்த இது கொடுத்துட்டு லைக் ஃபுல் கலர் இந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டும் கொடுத்துருக்கோம் பிளாக்கும் கொடுத்துருக்கோன்னா அப்போ எது ஆக்சசபிலிட்டி பாஸ் ஆகும் அப்படிங்கிறதும் கன்ஃபியூஷன் வரும்ல, எது ரீடபுளாக இருக்கும் யூஸருக்கு அப்படின்னு. அண்ட் பின்னாடி கிரேடியன்ட் கொடுத்ததுனால நம்மளால் அதை கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது. இதை கான்ட்ராஸ்ட் செக் பண்ணனாலும் கிரேடியன்ட் பேக்ரவுண்டில் அதை செக் பண்ண வராது. இங்கே மினிமல்னு டிசைனுக்கு வந்து லைட்டர் கலர், அதான் நம்ம ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணோம்ல, லைட்டர் கிரேடியண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒயிட்டு இந்த மாதிரி ஒயிட் கொடுத்துட்டு கீழே எலிவேட் ஆன மாதிரி காட்டலாம். அதே தான் இதுக்கும் இந்த கார்ட்ஸ்க்கும். இது என்னது பர்சனலைஸ்ட் ப்ரோக்ராம்? அவங்களுக்கான ஒர்க் அவுட். ஸோ இது எப்படி இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் பண்ணுறது நம்ம இப்போ ஏஐயில் கேட்போம் இந்த இன்ஃபர்மேஷனை. ஜெமினி 3 ப்ரோ யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன், உங்கள் வீடியோ வச்சு தான் பார்த்தேன். ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க.
ஸோ இதிலலாம் இப்போ ஃபுல்லாகவே வந்து இந்த ஒயிட்டில் தானே இருக்குது, இம்பார்ட்டண்ட்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைமரி. அண்ட் வாட்ச் டெமோ வந்து வீடியோனா, ஸோ அது வீடியோ ப்ளே பட்டன் ஆட் பண்ணியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிங் ஐகான்ஸும் யூஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி நம்ம இங்கே கிளாக் ஐகான் யூஸ் பண்ணலாம். இது வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்னா ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏஐல இப்போ டிசைன் எல்லாம் இப்போ எடுத்து கொடுத்துட்டா அப்புறம் எப்படி நம்ம இந்த ஜாபுக்கு அதோட பெட்டராக பண்ணணும், அப்போ தான் வேலை கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் அதே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், ப்ரோட்டோடைப்பும் பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒயிட்டாக கொடுக்கலாம், அது வந்து ரொம்ப சேஃபர் சைடு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டர் ஷேடாக கொடுக்கலாம். சில ஆப் ரெஃபரன்ஸ் பார்த்தேன் மேம், அது வந்து சில இதெல்லாம் ரொம்ப டார்க் பிளாக். எந்த ஆப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க? என் பிகின்ஸ்ல வச்சிருக்காங்க. ரெஃபரன்ஸ் அனுப்புங்க. அது சேவ் பண்ணல மேம். சரி, ஓகே. பிஹான்ஸில் வந்து யார் வேணாலும் போஸ்ட் பண்ணலாம், அதனால் நீங்கள் கரெக்டான ரெஃபரன்ஸ் பார்க்குறீங்களாங்கிறதும் இம்பார்ட்டண்ட் தான். அது எப்படி மேம் செக் பண்ணுறது? மோஸ்ட்டாக நீங்கள் பிஹான்ஸில் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்க்கு பார்க்க வேணாம், கேஸ் ஸ்டடிக்கு வேணால் பார்க்கலாம். ட்ரிபிளில் பாருங்கள், இன்ஸ்பிரேஷன், அதில் தான் நிறையா நமக்கு ஐடியா கிடைக்கும். யூஐக்கு அதுதான்.
ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து ப்ரைமரி எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒயிட் கலர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய இடத்துல வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கார்டுக்கு. ஏன் கார்டுலலாம் ஒயிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த ரீடபிலிட்டி இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து ஒயிட் இருக்குது, இங்கே வந்து பிளாக் இருக்குது அப்படின்னா அது அந்த அளவுக்கு யூசர் பார்க்கும்போது ரீடபிளாக இருக்காது. அதனால் டெக்ஸ்டெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த ஒயிட் யூஸ் பண்ணோம், இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் கார்டு இருந்தது இந்த மாதிரி அப்படின்னா இதில் வந்து ரீடபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் ஹை கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் பேக்ரவுண்டுக்கு பிளாக் கலர் டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது ரீடபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ யூஸருக்கு அவ்வளோ விஷுவல் நிறைய விஷுவல் பார்க்குற மாதிரி இருக்காது, ஃபுல்லாக கலர்ஸாக பார்க்குற மாதிரி இருக்காது. அதனால தான் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த இன்டர்ஃபேஸே வந்து ஃபுல்லாக அந்த ப்ரைமரிக்கு கூட நான் ஒயிட்டே போயிடலாமா, லைட் அண்ட் கலரே போயிடலாம்? ப்ரைமரிக்கு டார்க்காகவே எடுத்துக்கலாம். ஆனால் அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோங்கிறது இருக்குல்ல. ப்ரைமரி கலர் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா கண்டிப்பாக பட்டனுக்கு. ஒரே நிமிஷம். ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இதனால் ப்ரைமரி கலர்லாம் மாற்ற வேணாம். ப்ரைமரி கலர் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோங்கிறது சொல்கிறேன். எந்த இடத்துல வந்து அதிகமாக யூஸரோட அட்டென்ஷன் தேவைப்படுது அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் அது வந்து ப்ரைமரி பட்டனாக இருந்தால் லைக் கெட் ஸ்டார்டடு இல்லை ரீச் கோல் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஆக்டிவ் ஸ்டேட்னா இந்த வாக்கிங் இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது ப்ரோக்ரஸ் பாரில் காட்டுறோம் அப்படின்னா அங்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டேட் கொடுத்துருங்க, அதுவும் அங்கே யூஸ் பண்ணலாம். ஆமாம், அங்கே யூஸ் பண்ணலாம். ஆக்டிவ் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் லிங்க்கு இல்லை ஐகான், ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஐகான் இருக்குது அப்படின்னா அவுட்லைன்ட் ஐகான், ஃபில்ட் ஐகான் இல்லை அவுட்லைன்ட் ஐகானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணுவோம். மிச்ச இடத்துல ஒயிட்டு பிளாக் தான் யூஸ் பண்ணுவோம். அவுட்லைன் ஐகான் யூஸ் பண்ணலாம் மேம் பிரைமரி கலர்? யூஸ் பண்ணலாம். ஆனால் அது இப்போ இங்கெல்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அவுட்லைன் ஐகானுக்கு. அந்த மாதிரி ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணலாம், இங்கே யூஸ் பண்ணலை. அந்த மாதிரி ரீடபிலிட்டி இங்கே இருக்காது இங்கே யூஸ் பண்ணியிருந்தா. ரீடபிலிட்டி ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஆமாம், பிரைமரி கலருக்கும். ஆமாம், இங்கேயுமே அவங்க யூஸ் பண்ணலை. பிகாஸ் அது இங்கேயுமே ரீடபிளாக இருக்காது, விசிபிளாக இருக்காது. அதனால சில ஆப்ஸ் எல்லாம் 3 கலர்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க மேம். அப்படியே யூஸ் பண்ணலாமா மேம்? இப்போ எந்த ஆப் வந்து நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்க ஆப்ஸ் ரெஃபரன்ஸாக பாருங்கள். பிஹான்ஸ்லாம் யார் வேணாலும் போஸ்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டான ரெஃபரன்ஸ் பார்க்காம இருந்தால் நம்மளும் அப்புறம் அந்த மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 கலர்லாம் யூஸ் பண்ண வேணாம், ஒரே கலர்லேயே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். செகண்டரி கலர் ஒரு சில இடத்துல மட்டும்தான் தேவைப்படும், எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. ஸோ
ஸோ இங்கே வந்து பர்சனலைஸ்டு ப்ரோக்ராம்னு நம்ம திரும்ப எழுத வேணாம். இது செஸ்ட் அண்ட் பேக்னா இது பர்சனலைஸ்ட் ப்ரோக்ராம் தான் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். அதனால் இந்த செஸ்ட் அண்ட் பேக்கே வந்து பர்சனலைஸ்ட் ப்ரோக்ராம் பதிலாக மாற்றிடலாம். இந்த டெக்ஸ்ட்டை இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் நவம்பர் 12ங்கிறது இன்றைக்கி கரண்ட் டேட்டில் தான் ஆல்ரெடி இருக்குது, அதனால் இங்கேயே தெரியும். ஸோ அந்த வெனஸ்டே நவம்பர் 12 அதுக்கு இங்கே காட்ட வேண்டாம். அண்ட் டைம் இந்த கார்டியோ எடுத்துடலாமா? இங்க நான் கார்டியோ மென்ஷன் பண்ணிருக்கேன். பட் நான் கார்டியோ நாங்க ஏன் மென்ஷன் பண்ணிருக்கோம், கார்டியோல நிறைய இருக்குல்ல, அதனால நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். கார்டியோல ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங் நிறைய கார்டியோஸ் இருக்கு. அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். இந்த செஸ்ட் அண்ட் பேக்கை வந்து இந்த பர்சனலைஸ்டு ப்ரோக்ராம் இடத்துல வைக்கணும்னு தான் சொல்கிறேன். அப்போ இதோட சைஸ் என்ன கொடுக்குது? டெக்ஸ்ட் சைஸ் இந்த பர்சனலைஸ் ப்ரோக்ராம் என்ன டெக்ஸ்ட் சைஸில் இருக்கோ அதே இடத்துல செஸ்ட் அண்ட் பேக்குன்னு தான் மாற்ற போகிறீங்க, கண்டென்ட்டை தான் மாற்ற போகிறீங்க. அண்ட் இந்த ஹெட்டிங் எல்லாம் தேவையில்லை. 45 மினிட்ஸ் இது இந்த செஸ்ட் அண்ட் பேக் ஒர்க் அவுட் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ கேலரிஸ் இதில் பர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரியும். அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட் தான் இது அப்படிங்கிறது தெரியும். அதனால இந்த டைட்டிலுக்கு தேவையில்லை. பிகினர்ஸ் எடுத்துடலாமா? பிகினர்லாம் இருக்கட்டும். நான் இந்த டைமு, கேலரிஸ், லெவல் இது 3 மட்டும்தான் எடுக்க சொல்கிறேன். இந்த கார்டை நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன், ரீடிசைன் பண்ணேன்.
இப்போ இது வந்து கேலரிஸ்.
இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே டெக்ஸ்ட் வைக்கும்போது எப்போவுமே வந்து இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஏன் இப்படி வருது? இந்த இது ஆட்டோ விடத்தில் தான் இருக்கணும். இந்த ஒரு லைன் தான் இருக்குது டெக்ஸ்ட்டு அப்படின்னா இது எப்போவுமே ஆட்டோ விடத்தில் தான் இருக்கணும். இல்லைனா நம்ம அந்த ஆட்டோ லேஅவுட்லாம் போடும்போது கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக இது பார்க்க முடியாது எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேராகிராஃப் ஃபிக்ஸ்டு சைஸில் சிங்கிள் வேர்டு இருக்கும்போது இருக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும் ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் லைன் ஃப்ரேம். அங்கே மேம் ப்ளே ஐக்கான் வைக்கிறீங்க 20 மினிட்ஸ்ல. அதுக்கு இது மாற்றணும். ஐகான் சைஸ் எப்படியும் அதுதான். அதனால் இந்த இடத்துல கிளாக் தான் இப்போ. பட் அது வந்து நான் சும்மா டெம்பரரியாக அந்த இடத்துல ஐகான் வரப்போகுதுங்கிறதுக்காக வச்சுருந்தேன்.
இப்போ நீங்க இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டா வந்துருமா உங்க டெக்ஸ்ட் சைஸ் எல்லாம் கரெக்டா ஃபிட்டா வந்துருமா லேஸ்ல? ஆமாம், நம்ம வந்து இந்த ஃபில் கண்டெய்னர் கொடுத்தோன்னா அது ரெஸ்பான்சிவாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம வந்து ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாகுதோ அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கார்டு வச்சுருக்கோம். இந்த கார்டு வந்து இப்போ ஃபில் கண்டெய்னரில் இருக்குது. ஸோ இது 2 சைடும் பார்த்தா கரெக்டாக இந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கு. ஹக்கில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டிசைன் பண்ண சைஸ் இது தான். ஆனால் நம்ம இதை வந்து ஃபில் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சைஸில் இருக்கோ ஆட்டோ லேஅவுட் என்ன சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஃபுல்லாகிடும். ஃபில் அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக இருக்கும். அப்ப டெக்ஸ்ட் சைஸும் நம்மளுக்கு கரெக்டா இது டெக் சைஸ் நம்ம முன்னாடி வச்சதே தான் இருக்கும். ஆமாம். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சட்டிலாக க்ரியேட் பண்ண அவ்வளோ லைட்டாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் மினிமலாக இருக்கணும் டிசைன். ரொம்ப ஹெவியாக விஷுவல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இந்த கலர்லாம் எவ்வளோ லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ரீடபிலிட்டி அதிகமாக இருக்கும். லைக் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ விஷுவல் தெரியாத மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஆப்பை கண்டினியூஸாக. அதுக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக. அப்போ எல்லா ஆப்புக்குமே நம்ம வந்து லைட்டர் கலர் போயிடலாம். ஆமாம், இல்லைனா டார்க் மோடுலாம் இருக்கணும். டார்க் மோடு இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து டார்க் மோடு இந்த மாதிரி வேணால் பண்ணலாம். இதுதான் கேட்டேன். டார்க் மோட்லேயும் வேணால் பண்ணலாம். ஆனால் ஃபிட்னஸ் ஆப் ஏன் டார்க் மோடில் இப்போ கல்ட் ஃபிட் வந்து டார்க் மோடில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம். பட் அதுக்கான ரீசனிங்கும் நீங்கள் கொடுக்கணும். ஏன் ஃபிட்னஸ் ஆப்பை வந்து நீங்கள் டார்க் மோடில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இதுவும் டார்க் மோட். இது நம்ம அந்த இது ரெடி பண்ணலாம், கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா? இங்க பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இதுவும் டார்க் மோட்ல தான் இருக்கு. மோஸ்ட்லி ஃபிட்னஸ் ஆப் ஒன்னு ரொம்ப டார்க்கா இருக்கு, இல்லனா ரொம்ப லைட்டானா இருக்கு. 36லாம் கொடுக்க வேணாம் ஃபாண்ட் சைஸ். அண்ட் இது எப்பவுமே ஆட்டோல தான் இருக்கணும். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இது வந்து நம்ம பர்சனல் ஆட் பண்ண சேலஞ்சஸ் இருக்குதா? ஆனா அதை தவிர்த்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அதெல்லாம் எங்க பிளேஸ் பண்றது? இது வந்து நம்ம பர்சனாக்காக எடுத்து வச்சது. இப்போ சொல்யூஷனும் கொடுக்கணும் இல்லாம. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அதை ஆட் பண்ணியிருக்கேன் இல்லாம 4 பாயிண்ட். இதோட சொல்யூஷனும் நான் அந்த ஆப்ல எடுத்துட்டு வரணும்ல? ஆமா. இப்போ இங்க சொல்யூஷன் போட்டு அடுத்த இது நான் என்ன பண்ணிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஆனா ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய பெயின் பாயிண்ட் இருக்குல்ல மேம். பட் இந்த 4 பாயிண்ட் வந்து நான் பர்சனலா எடுத்ததால இங்க எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணணுமா எப்படி? எல்லாத்தையும் ஆட் பண்ண வேணா, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை மறக்காம சொல்ல ட்ரை பண்ணுங்க. 4 பாயிண்ட் ஓகே தான். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த இது பாருங்க, இதுதான் மெயின் இதா போட்டிருக்கேன். மினி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டைம் மேனேஜ்மெண்ட். எது மேல 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 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இப்போ இது மெயின் ப்ராப்ளம்னா ஆமா ஆமா. பட் ஆனா நம்ம இப்போ இங்க இருக்கிற 5 ப்ராப்ளம்ஸுக்கும் சொல்யூஷனும் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணணும்ல மேம் கீழே?
அது வந்து கண்டிப்பா பண்ணணுங்கிறது இல்ல. எது கேஸ் ஸ்டடி இல்லையா? சொல்யூஷனும் இந்த இடத்துலயே மென்ஷன் பண்ணணுங்கிறது இல்ல. எதுவுமே வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் இப்படிதான் அப்படின்னு கிடையாது. பட் ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. ஆமா, என்ன சொல்யூஷன் நீங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படிங்கறத சொல்லலாம். இது ஒரு டெம்ப்ளேட் என்ன மேம் அது கேஸ் ஸ்டடி ஒரு டெம்ப்ளேட் கேஸ் ஸ்டடி டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி இது மாதிரி எடுக்க முடியுமா? கம்யூனிட்டி ஃபைல்ல இருக்கும். ஃபிக்மா கம்யூனிட்டில. நான் இந்த ஆப்புக்கு அந்த இதுலயே பண்றேன் மேம். இன் கேஸ் இந்த ஃபியூச்சர்ல பண்றேன். இதுல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த கிரீன் கலர் இருக்குல்ல மேம், இப்போ நம்ம ஆரஞ்சு கலர்ல போறோம்ல, இப்போ நம்ம இதெல்லாம் ஆரஞ்சு கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஆரஞ்சு கலர்ல வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பாருங்க எது ப்ராஜெக்ட் டைம் லைன் கரெக்டா போட்டிருக்கேனா? பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேணாமே, அதெல்லாம் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிடுவோம்ல. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இது வர இது பண்றதுனா ஓகே. பேப்பர் வயர் ஃப்ரேம்ஸ் நம்ம பண்ணல. ஆமா, வெறும் டிஜிட்டல் வயர் ஃப்ரேம்ஸ். யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்றதுனா பண்ணலாம் கடைசியா டைம் இருந்துச்சுன்னா. யூசபிலிட்டி டெஸ்டிங் நம்ம யார்கிட்ட பண்றது? யூசர்ஸ் கிட்ட தான். நம்ம யூசர் பர்சனா பண்ணணும்ல. டார்கெட் யூசர்ஸ் அவங்க கிட்ட வந்து சர்வே நீங்கள் டைரெக்டாக ஒன் பேசியிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்டயே வந்து ஆப்பை ஃபுல்லாக ப்ரோட்டோடைப் பண்ணதுக்கப்புறமா கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காம்படிட்டர் 1 அதுக்கப்புறம் 2. இது மேல எடுத்துட்டு வந்துடலாம்ல, இங்க எதுவும் வராதுல்ல. இல்ல இது இன்னும் அலைன்லாம் பண்ணாம இங்க பாருங்களேன். இதுல அந்த கீ எங்க இன்சைட்ஸ்ல இதுல அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது மாதிரி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அதை தவிர்த்து நம்ம அந்த பர்சனல மென்ஷன் பண்றதோட அடுத்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இதுல ஆமா ஆமா அப்படி கொடுக்கலாம். ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது தானே. ஃபாண்ட் எல்லா இடத்துலயும் ஒரே இது யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க.
இப்போ இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கலாம்ல. இப்போ நம்ம யூஐ பண்ற அந்த ஃபாண்ட்ஸுக்கும் இதுக்கும் அது இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்டர் நிறைய இடத்துல இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேயே எல்லா இடத்துலையும் இன்டரே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே மேன் ட்ராப் இருக்குது. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கேஸ் ஸ்டடியில் ஒரே ஃபாண்ட். மேம் அந்த ஐஏ வந்து நான் பண்ணதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மேம். அது எப்படி மேம் கலர்ல மாத்தணுமா இன்ஃபர்மேஷன் அது எப்படி நான் ப்ளேஸ் பண்றது? அந்த அஃபினிட்டி மேப்லயும் இன்சர்ட் பண்ண முடியல மேம். ஸ்கேல் பண்ணா மிஸ் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன பேஜஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணியிருக்கோம்? இது தானே வெல்கமில் இருக்கிறது பண்ணலை. இது பண்ணலை. ஹோம் வெல்கமில் இருக்கிறது பண்ணல. நேம் ஏஜ் ஜெண்டர் அதெல்லாம் பண்ணல. அது இது பண்ணலாம். ஹோம்ல இருக்கிறது மட்டும் தான் பண்ணியிருக்கோம் கரெக்டா? அப்படின்னா இதை மட்டும் இதை மட்டும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தனியாக ஃபிக்மாவில் வச்சுக்கோங்க இந்த ஃபைல்லையும் தனியாக. ஸோ அவங்க ரெக்ரூட்டர் வந்து மற்ற ஸ்க்ரீன்ஸ்லாம் என்னென்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி கேட்டால் அப்போ வந்து ஃபிக்மா ஃபைல் ஓப்பன் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஃபிக்மா வச்சுக்கணும். தனித்தனி செக்ஷனா என்னென்ன பேஜ் பண்றோமோ அதோட ஐஏ மட்டும் ஆட் பண்ணலாம். இப்போ இது வந்து கலர்ஸில் வந்து இதெல்லாம் வரும். ஃபாண்ட்டு கலரு. இப்போ இது நம்ம லோக்கல்ல சேவ் பண்ணலாம். இது சேவ் பண்ணலாம். இந்த ஃபைலு எக்ஸ்போர்ட்டு பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணலாம். சேவ் லோக்கல் காப்பி கொடுத்தா லோக்கல் அந்த .figல சேவ் ஆகும். நம்ம கார்ட் சார்ட்டிங் பண்ணலாம்ல மேம்? வேணும்னா பண்ணலாம். கார்ட் சார்ட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐஏ பண்ணிருக்கணும். இல்ல அதான் கேக்குறேன். நம்ம பண்ணல. இப்ப அது அந்த இத எடுத்துறலாம்ல? அது ரிமூவ் பண்ணிரலாம். அதுக்கு பதிலா அஃபினிட்டி மேப் தான் பண்ணலாம். ஆமா. அது ஆட் பண்ணு. அப்படியே இதை வைக்க முடியாது. தனித்தனியாக தான் வைக்கணும் ஒவ்வொன்றா. சிங்கிளா எடுத்து வைக்கணும். உங்க ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி வைக்கலாம். ஒரு இதுக்குள்ளேயும் என்னென்ன வரும், டைட்டில் அதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி தான் வைக்கணும். இது கார்ட் சார்ட்டிங் தானே? அந்த மாதிரி கார்ட் சார்ட்டிங் மாதிரியே அந்த ஐஏவையும் இது இந்த அஃபினிட்டி மேப்பிங்கையும் போடலாம். டைட்டில் அதில் என்னென்ன வரும் அப்படின்னு. அது எல்லாம் ஆட் பண்ணனும் ஒண்ணும் இல்ல. இதுதான் அஃபினிட்டி மேப்பிங்க்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது கார்ட் சார்ட்டிங்க்கு பண்ணது. ஜஸ்ட் அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டா ஆட் பண்ணிட்டாங்க இங்க.
இது இன்னொரு ஸ்டூடெண்ட் ஸ்க்ரீன் கட் பண்ணது. ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் வச்சுக்கணும். புரியல இந்த ஃபில் வந்து ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். இப்படி இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை அந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம பண்ணும்போது குவாலிட்டி இருக்குமா, ரீடபிலிட்டி இருக்கும்? பட் நம்ம பண்ணியிருக்கோங்கிறது தெரியும்ல, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் டெக்ஸ்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த டைட்டில் மட்டுமாவது அட்லீஸ்ட் தெரியும்ல, ஒவ்வொன்றும் என்னென்ன கேட்டகரிஸில் நீங்கள் செப்பரேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. சரி. இது அப்டேட் பண்ணிடுங்க, ஃபாண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஃபாண்ட் நான் சிங்கிள் ஃபாண்ட் தான் மேம் போறேன். ஆமாம், அது ஒன்றும் ப்ராப்ளம். என்னமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஃபாண்ட்லேயே கூட போய்க்கலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் நான் வேணா வேணா மறுபடியும் ரீட் பண்றேன். ம், நாளைக்கு கிளாஸ் இருக்கா? ஆமாம், நாளைக்கு கிளாஸ் மார்னிங். சொல்லுங்க. கிளாஸு இல்ல மேம், டைமிங் மட்டும் நான் சொல்லிட்டா மார்னிங் 10:30 சரி 12. சரி ஓகே. நான் மார்னிங் போடுறேன். மார்னிங் சொல்லுங்கள். 10:30 12 மட்டும் நான் சொல்றேன். ஓகே. இன்னும் என்ன மேம் பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம? ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. யூஐ இன்னும் கொஞ்சம் அந்த காம்பனண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் பண்ணணும். எதுவும் ப்ரோட்டோடைப் பண்ணணும். ஓகே. அது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் மற்ற ஸ்க்ரீன்ஸ்லலாம் ஒர்க் பண்ணணும். யூஐ நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. அதை நீங்கள் வந்து ஒரு ஆப் எடுத்துட்டு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண சொன்னேனே, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூஐ டைம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் நமக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி மற்றவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம். ஓகே, சரி, தேங்க்யூ. நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.